தென்னிந்தியாவின் துடிப்பான நகரமான சென்னை வெறும் செங்கற்களும் சிமெண்டும் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல். பல நூற்றாண்டுகால வரலாறு, பாரம்பரியம், நவீன வளர்ச்சி மற்றும் பல்வேறு பின்னணிகளை கொண்ட மக்களின் சங்கமம் என சென்னை தனித்துவமானது. இந்தியாவின் கலாச்சார தலைநகராகவும் சுகாதார மையமாகவும் ஆட்டோமொபைல் உற்பத்தி தளமாகவும் விளங்கும் சென்னையை பற்றிய 10 வியக்க வைக்கும் தகவல்களை காண்போம். 1. இந்தியாவின் சுகாதார தலைநகரம். சென்னை இந்தியாவின் சுகாதார தலைநகரம், ஹெல்த் கேர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா என உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. இங்குள்ள உலக தரமிக்க மருத்துவமனைகள், அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பன்னாட்டு தரம் வாய்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் கொண்ட மருத்துவ குழுக்கள் சர்வதேச அளவில் பெரும் நம்பிக்கையை ஈர்த்துள்ளன. ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து வரும் மருத்துவ சுற்றுலா பயணிகளுக்கு சென்னை ஒரு முக்கிய இடமாக மாறியுள்ளது. குறைந்த செலவில் உயர்தர சிகிச்சை கிடைப்பது இங்குள்ள மருத்துவ வசதிகளின் தனிச்சிறப்பு. இதய அறுவை சிகிச்சைகள், புற்றுநோய் சிகிச்சை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள், எலும்பு முறிவு சிகிச்சை என அனைத்து வகையான சிறப்பு மருத்துவ சேவைகளும் இங்கு எளிதில் கிடைக்கின்றன. மருத்துவ ஆய்வுகள் மற்றும் புதிய சிகிச்சை முறைகளிலும் சென்னை முன்னோடியாக திகழ்கிறது. 2. ஆட்டோமொபைல் ஹப். இந்தியாவின் டெட்ராய்ட். சென்னை இந்தியாவின் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுவதில் ஆச்சரியமில்லை. இந்தியாவின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தி மையமாக இது விளங்குகிறது. உலகின் முன்னணி கார் உற்பத்தி நிறுவனங்களான ஃபோர்டு, ஹூண்டாய், BMW, நிசான், ரெனால்ட், அசோக் லேலண்ட், ராயல் என்ஃபீல்டு போன்ற பல நிறுவனங்களின் உற்பத்தி ஆலைகள் இங்கு அமைந்துள்ளன. ஆட்டோமொபைல் உதிரிபாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்களும் இங்கு ஏராளமாக உள்ளன. இது லட்சக்கணக்கானவர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது. இந்த துறை தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவின் ஒட்டுமொத்த உற்பத்தி துறைக்கும் பெரும் பங்களிப்பை வழங்குகிறது. சென்னையின் துறைமுக வசதிகள் இந்த உற்பத்தி நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு பெரிதும் துணை நிற்கின்றன. 3. மெரினா கடற்கரை. உலகின் 2வது மிக நீளமான நகர்ப்புற கடற்கரை. சென்னையின் அழகிய அடையாளங்களில் ஒன்று மெரினா கடற்கரை. இது உலகின் 2வது மிக நீளமான நகர்ப்புற கடற்கரையாகும். சுமார் 13 கிலோமீட்டர் 8 மைல் நீளம் கொண்ட இந்த கடற்கரை சென்னையின் மிக முக்கியமான சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு இடமாக திகழ்கிறது. மெரினா கடற்கரையின் நீர்ப்பரப்பானது சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தின் போது கண்கவர் காட்சிகளை வழங்குகிறது. மாலை நேரங்களில் கடற்கரையில் குவியும் மக்கள் கூட்டம் அங்குள்ள சிறு கடைகள், உணவு வண்டிகள், கலை நிகழ்ச்சிகள் என எப்போதும் துடிப்பாக இருக்கும். கலங்கரை விளக்கம், மகாத்மா காந்தி, கவிஞர் கண்ணதாசன் போன்ற தலைவர்களின் சிலைகள் மெரினாவின் அழகை மேலும் மெருகூட்டுகின்றன. இது நகர வாழ்க்கையின் பரபரப்பிலிருந்து ஒரு இனிமையான ஓய்வை வழங்கும் ஒரு சிறந்த இடமாகும். 4. செம்மொழி தமிழ் மற்றும் பாரம்பரியத்தின் தாய்மடி. சென்னை உலகின் பழமையான மற்றும் செழுமையான மொழிகளில் ஒன்றான செம்மொழி தமிழின் தொட்டிலாக விளங்குகிறது. சங்க இலக்கியங்கள் முதல் தற்கால இலக்கிய படைப்புகள் வரை தமிழ்மொழி மற்றும் கலாச்சாரத்தின் வளர்ச்சியில் சென்னையின் பங்கு அளப்பரியது. இங்குள்ள பல இலக்கிய அமைப்புகள் தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்களை உருவாக்கி தமிழ் மொழிக்கு செழுமை சேர்த்துள்ளனர். பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம் போன்ற பாரம்பரிய கலை வடிவங்கள் இங்கு ஆழமாக வேரூன்றியுள்ளன. பாரம்பரிய இசை மற்றும் நாட்டிய பள்ளிகள், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கல்வி நிறுவனங்கள் இவை அனைத்தும் சென்னையின் தமிழ் கலாச்சார அடையாளத்தை உயர்த்திப்பிடிக்கின்றன. 5. இந்தியாவின் பழமையான மாநகராட்சி. சென்னை மாநகராட்சி 1688ஆம் ஆண்டு செப்டம்பர் 29 அன்று நிறுவப்பட்டது. இது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மாநகராட்சிகளில் ஒன்றாகும். அதாவது மும்பை, டெல்லி, கொல்கத்தா போன்ற இந்தியாவின் பிற பெருநகரங்களுக்கு முன்பே சென்னைக்கு ஒரு முறையான உள்ளூர் ஆட்சி அமைப்பு இருந்தது. இந்த வரலாறு சென்னையின் நீண்டகால நகர்ப்புற நிர்வாக வரலாற்றையும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. இன்றும் சென்னை மாநகராட்சி அதன் வரலாற்று சிறப்பை போலவே நகரத்தின் உள்கட்டமைப்பு மற்றும் நிர்வாகத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. 6. கர்நாடக இசை மற்றும் நாட்டியத்தின் கலாச்சார மையம். சென்னை கர்நாடக இசை மற்றும் பரதநாட்டியம் போன்ற பாரம்பரிய கலைகளின் மையமாக திகழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் இங்கு நடைபெறும் சென்னை இசை கச்சேரி சீசன், மட்ராஸ் மியூசிக் சீசன் உலக புகழ்பெற்றது. இது மார்கழி மகா உற்சவம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த இசை கச்சேரி சீசனில் நூற்றுக்கணக்கான இசை கலைஞர்கள், நடன கலைஞர்கள் மற்றும் பல்வேறு இசைக்குழுக்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துகின்றன. உலகின் பல பகுதிகளிலிருந்தும் இசை ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் ரசிகர்கள் இந்த பிரம்மாண்டமான கலை திருவிழாவை காண சென்னைக்கு வருகை தருகின்றனர்.
இது சென்னைக்கு உலகின் கலை மற்றும் கலாச்சார தலைநகரம் என்ற மற்றொரு பெருமையையும் சேர்க்கிறது. 7. புனித ஜார்ஜ் கோட்டை, கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் பெரிய கோட்டை. சென்னையில் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டை இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் 1644ஆம் ஆண்டு கட்டப்பட்ட முதல் பெரிய கோட்டையாகும். இது பிரிட்டிஷ் காலனித்துவ வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இந்த கோட்டை வர்த்தக மையமாக மட்டுமல்லாமல் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் முக்கிய மையமாகவும் செயல்பட்டது. இன்று புனித ஜார்ஜ் கோட்டை தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இருப்பிடமாக உள்ளது. கோட்டையின் உள்ளே அமைந்துள்ள அருங்காட்சியகம் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தின் கலைப்பொருட்கள், நாணயங்கள், ஆயுதங்கள் மற்றும் பிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை காட்சிப்படுத்துகிறது. இது சென்னையின் வரலாற்றை அறிய உதவும் ஒரு முக்கியமான மையமாகும். 8. உயர்தர கல்விக்கான மையம். சென்னை உயர்தர கல்விக்கான ஒரு முக்கிய மையமாக விளங்குகிறது. இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் IIT மெட்ராஸ், அண்ணா பல்கலைக்கழகம், மெட்ராஸ் பல்கலைக்கழகம், ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, லயோலா கல்லூரி போன்ற பல புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் இங்கு அமைந்துள்ளன. பொறியியல், மருத்துவம், கலை மற்றும் அறிவியல், சட்டம், மேலாண்மை போன்ற பல்வேறு துறைகளில் உலகத்தரம் வாய்ந்த கல்வி இங்கு வழங்கப்படுகிறது. இது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மாணவர்களையும் வெளிநாட்டு மாணவர்களையும் ஈர்க்கிறது. இந்த கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிலும் பெரும் பங்களிப்பு செய்து வருகின்றன. 9. பல்வகை சமூக நல்லிணக்கத்தின் எடுத்துக்காட்டு. சென்னை பல்வகை சமூக நல்லிணக்கம் கொண்ட ஒரு நகரமாகும். இங்கு பல்வேறு மதங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள் மற்றும் சமூக பின்னணிகளை கொண்ட மக்கள் நல்லிணக்கத்துடனும் சகோதரத்துவத்துடனும் வாழ்கிறார்கள். இது ஒரு மெல்டிங் பாட் போன்றது. அங்கு ஒவ்வொருவரும் தங்கள் தனித்துவத்தை பேணிக்கொண்டே சென்னையின் பொதுவான அடையாளத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள். இந்த சமூக நல்லிணக்கம் சென்னையின் தெருக்கள், பண்டிகைகள், உணவு வகைகள் மற்றும் அன்றாட வாழ்வில் பிரதிபலிக்கிறது. இது நகரத்திற்கு ஒரு தனித்துவமான கலாச்சார செழுமையையும் துடிப்பான தன்மையையும் வழங்குகிறது. 10. பசுமையான நகர்ப்புற வனவிலங்கு சரணாலயம். கிண்டி தேசிய பூங்கா. நகர்ப்புற வளர்ச்சியின் நடுவில் அமைந்துள்ள கிண்டி தேசிய பூங்கா சென்னையின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகிறது. இது இந்தியாவின் மிகச்சிறிய தேசிய பூங்காக்களில் ஒன்றாகும். இருப்பினும் இது ஒரு அரிதான நகர்ப்புற வனவிலங்கு சரணாலயமாகும். இங்கு புள்ளிமான்கள், கலைமான்கள், நரிகள், குரங்குகள், பாம்புகள் மற்றும் பல்வேறு வகையான பறவைகள் சுதந்திரமாக வாழ்கின்றன. நகரத்தின் இரைச்சல் மற்றும் போக்குவரத்து பரபரப்பில் இருந்து விலகி இயற்கையுடன் நேரம் செலவிட இது ஒரு அமைதியான மற்றும் அழகான இடம். இது சென்னைவாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சிறிய வனவிலங்கு சாகசத்தை வழங்குகிறது. சென்னை அதன் செழுமையான வரலாறு, துடிப்பான கலாச்சாரம், நவீன வளர்ச்சி மற்றும் தனித்துவமான சிறப்பம்சங்களால் ஒரு மர்மமான மற்றும் அதே நேரத்தில் அன்பான நகரமாக விளங்குகிறது. இந்த தகவல்கள் சென்னையின் பல பரிமாணங்களை வெளிப்படுத்தி அதன் மீதான உங்கள் வியப்பை மேலும் அதிகரித்திருக்கும் என்று நம்புகிறோம். சென்னையை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள நீங்கள் ஆர்வம் உள்ளவரா?